வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். வணக்கம் சார். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்க பிளவுவாத அரசியல் அப்படின்ற விஷயத்தை தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்றத ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா காங்கிரஸ் முன்வைத்தது. இப்போ நேற்றைக்கு நெட்வொர்க் 8 பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த அந்த பேட்டியில இந்து முஸ்லீம் அந்த பிளவுவாதம் என்ற ஒரு விஷயத்தை எப்போதுமே நான் செய்ய மாட்டேன், இது தன்னுடைய உத்தரவாதம் என்று சொல்லியிருக்கிறார். உங்களோட பதில்? அது ஏன் முதல் கட்ட தேர்தலில் நரேந்திர மோடி சொல்லல, இரண்டாம் கட்ட தேர்தலில் இதை சொல்லல, மூன்றாம் கட்ட தேர்தலில் ஏன் சொல்லல, ஏன் நான்காம் கட்ட தேர்தலில் கூட இதை சொல்லல? வாரணாசியில அங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்த போது அவருக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல்கள், இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக இந்து மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். எதற்காக இந்து மக்கள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள்? இந்து என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், நான் பேசுபவரும் முன்னாடி இந்துக்கள் தான். ஆனா இந்துக்களுக்கு எதிராக ஒரு செயலை செய்து கொண்டு பிரிவினைவாதத்தை இந்தியாவில் முன்னெடுத்து நான் இந்து இந்து அப்படி என்றால் எப்படி இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்? மகாத்மா காந்தி சொன்னது போல வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய தேசம். எல்லா மக்களும் இங்க ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள். சங்க இலக்கியம் காலம் முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது இந்திய தேசம். இந்த தேசத்தில பிரிவினைவாதத்தை முன்வைத்தது யார்? RSS உடைய சித்தாந்தம் என்ன? ஒரு கொடி, காவி கொடி, ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு அதிபர். அப்ப RSS உடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இப்ப மோடி ஏன் மாறிக்கிறார்? என்ன காரணம்? இது உதற்றளவில் வருகிறதா, உள்ளத்திலிருந்து வருகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. அவருக்கு பிடித்த பயம், அச்சம், ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்தியாவில் அவர் பார்க்கிறார். ஆகையால் அவருக்கு அந்த பதவியை துறப்பதற்கு, பதவியை விட்டு விலகுவதற்கு மனமில்லை. எந்த வேஷம் வேண்டுமானாலும் போடலாம் என்று இப்பொழுது இந்த வேஷத்தை கையில் எடுத்திருக்கிறார். அப்பப்போ ஒரு அவதாரம். அப்போ இப்படி நான் பிளவுபடுத்த மாட்டேன், இஸ்லாமியருக்கு எதிராக நடக்க மாட்டேன்னா எதற்காக பாகிஸ்தான் அரசியல பேசினாரு? எதுக்காக எருமை மாடு அரசியலை பேசினாரு? எதற்காக தாலி அரசியலை பேசினாரு? எதற்காக தலித் அரசியலை பேசினாரு? அவர் பேசிய அரசியல் எல்லாம் அவருக்கு எதிராக 4 தேர்தலில் திரும்பி இருக்கிறது. இப்பொழுது எப்படியாவது மண்டியிட்டு இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெறலாமா என்று, நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்லைன்றீங்களா? அப்ப பில்கிஸ் பானுடைய வழக்காகட்டும், கோத்ரா சம்பவம் ஆகட்டும், சபர்மதியில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. யாரும் இந்த தேசத்தில் மறக்கவும் இல்லை, மறக்கவும் முடியாது. இல்ல, இப்போ இஸ்லாமியர்களுக்கான மத்திய அரசோட திட்டம் எதுவுமே மறுக்கப்படல, அவர்கள் நலன் சார்ந்த நிறைய திட்டங்களை பாஜக செயல்படுத்திட்டு தான் இருக்கு அப்படின்ற பதில இது நீங்க எழுப்பக்கூடிய கேள்விகளை பாஜக தரப்பு கிட்ட முன்வைக்கும் போது அவங்க சொல்றாங்க. இல்லங்க, பாஜக நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எல்லோருக்குமான நாடு என்று சொல்லுது. நீங்க எப்படி இஸ்லாமியர்கள் கொடுக்கும் உரிமைகளை மறுக்க முடியும்? சச்சார் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு? சச்சார் கமிட்டி சொன்னதை பாஜக நிறைவேற்றி இருக்கா 10 ஆண்டுகள்ல? இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன பேச முடியுமோ, இப்ப இவருடைய மந்திரி சபையில இருக்கிற அமைச்சர்களை என்ன பேசியிருக்காங்க? இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போகணும், ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், இது உங்க நாடு இல்ல, இது காவி கொடியை ஏத்துவோன்னு தீவிரவாதத்தை பேசினாங்களா இல்லையா? இப்ப என்ன முழு பூசணிக்காவை சூத்தலம் பறிக்கிறார் நரேந்திர மோடி? ஒருபோதும் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெரிந்து அந்த கட்சியில ஒரு மனிதர் யார் என்றால் எல்லோருக்குமான மனிதராக காட்சி அளித்தவர் வாஜ்பாய். வாஜ்பாயை 2வது முறை அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்திய மக்கள் நிராகரித்து விட்டார்கள். யார் நிராகரித்தார்கள்? வாஜ்பாய் நல்லவராக இருந்தால் போதாது, வாஜ்பாயுடைய சித்தாந்தம் இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கிறது, RSS கொள்கையை உள்வாங்கி இருக்கிறார், ஆகவே நிராகரிக்கப்படுகிற 2வது முறை வாய்ப்பு தரல, நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இந்த முறை எவ்வளவு உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர் பேசினாலும், பரப்புரை செய்தாலும் இந்த தேசத்துடைய இந்து மக்களே முதலில் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட மோடி இப்படி சொல்றீங்க. ஆனா இந்த 4 கட்ட தேர்தல் முடிவடைந்த இதுலயே எங்களுக்கான அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் வரக்கூடிய வெற்றிகள் எல்லாம் போனஸ் தான் அப்படின்ற கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதுக்கும், அமித்ஷா சொல்வதற்கும், ராஜ்நாத் சிங் சொல்வதற்கும், மோடி சொல்வதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. முதல் கட்ட தேர்தல்ல இந்துக்களே நம்பாதீங்க, உங்க வீட்டுல 2 எருமை இருந்தா ஒரு எருமையை கொடுத்துருவாங்கன்னாரு.
உங்களுடைய தாலியை பறித்து பிறர் கொடுத்துருவாங்கன்னாங்க, உங்க நகையை பரிசு கொடுத்துருவாங்கன்னாங்க, 2 அறை வைத்திருந்தா 1 அறையை கொடுத்துருவாங்கன்னாங்க. என்னென்ன அரசியல் பேசினாங்க. இப்ப 4வது கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய மாற்றம்? என்ன திருப்பு? இதுல பயம், அச்சம், பதவி போக போகுது, இந்திய மக்கள் நிராகரித்து விட்டார்கள், ஆகவே ஏதாவது பேசி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாமா என்று இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்திய மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது தென் மாநிலங்கள்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல வெற்றி பெற்று இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற நம்பிக்கையை அவர் தெரிவிக்கிறார். கண்டிப்பா தென் மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா வருவாங்க. எதுல வருவாங்கன்னா நோட்டாக்கு கீழே முதன்மையா அவங்க வருவாங்க. ஏற்கனவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில இப்ப பேசுனீங்களா, அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் போது நோட்டாக்கு கீழே வாக்கு பெற்றவர் அவர். அதனால பாஜகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு, முதன்மையா இருப்பாங்க. எதுல முதன்மையா இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டுல நோட்டாக்கு கீழே இருப்பாங்க. நான் கேட்கிறேன், இது என்ன உங்களுடைய தென் மாவட்டத்துல தென் மாநிலத்துல என்ன அரசியல் செய்றீங்க? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி. நான் இன்னைக்கு தருமபுரியில இருந்து பேசிட்டு இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? சமூக நீதி பேசினாங்க, சாதிவாரி இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. வண்டியர் சங்கம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியாகி முதல் அவங்களுடைய அஜெண்டா குறிக்கோள் என்னன்னா இடஒதுக்கீடு, வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னாங்க. 10.5 விழுக்காடு அதிமுக ஆட்சியில எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அள்ளி தெளிச்சிட்டு அந்த ஜீவோ அரசு ஆணை செல்லுபடி ஆகாமல் உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டது. ஆனால் எந்த நோக்கத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை பேசி சாதிவாரி இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்களோ, பாஜகவோட கூட்டணி வைத்திருக்காங்களே. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி தானே பாஜக. இவர்கள் சமூக நீதியை பேசிட்டு எப்படி அவரோட கூட்டணி வைக்க முடியும்? 10.5 விழுக்காடுக்கு ஆதரவானவர்களா பாஜக? எதிர்த்தவர்கள் தானே ஒரு காலத்துல. இது எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. தென் தமிழ்நாட்டுல தென் மாநிலத்துல சந்தர்ப்பவாத கூட்டணி, ஒத்து வராத கூட்டணி. சமூக நீதியை பேசாத பாஜக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கின்ற பாஜக எப்படி பாமக போன்ற கட்சிகள் கூட்டணி வைக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் சமூக நீதி பேசுறார். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் தேசம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூக நீதி அடிப்படையில் அந்தந்த சாதிகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் சட்டத்தையே திருத்துவோம், 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் வாக்குறுதியை கொடுத்திருக்கும். ஆனா பாஜக இதை சொல்லுமா? பாஜக சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒப்புதல் இருக்கிறதா? இதுல கிடையாது. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அவரோட கூட்டணி வச்சிருக்காங்க? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பாஜக, சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக, இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அவரோட பாமக கூட்டணி வச்சிருக்காங்க. இது மாதிரி தான் தென் மாநிலங்களில ஒத்து வராத கூட்டணியை, பொருந்தாத கூட்டணியை, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில 100 இடங்களை தாண்ட மாட்டார் பாஜகவுடைய மோடி என்று தான் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு நீங்க செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஆட்சி மலரும், காமராஜர் ஆட்சி மலரும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய கேள்விகள் எழுதே. ஏன் டெல்லியில நம்பிக்கை இருக்கும் போது தமிழ்நாட்டுல நம்பிக்கை இருக்க கூடாதா? ஏங்க ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருக்கிறது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆட்சி செய்து கொண்ட மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுகவை கேட்டா அவங்க அம்மா ஆட்சின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சிகளை கேட்டா அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம், எங்களுடைய ஆட்சி காரல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் உள்வாங்கிய கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கனவு இருக்கிறது. எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. இதுல சொல்றதுல என்ன சங்கடம் இருக்கு? நாங்க எங்களுடைய உரிமையை பேசுறோம். எங்களுடைய தோழர்கள் கிட்ட எப்பொழுது காமராஜர் ஆட்சி அமையும் என்று கேள்வியை கேட்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். கட்டமைப்பை வலிமைப்படுத்தி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைந்தால்தான் இந்த பாசிச சக்திகளை, RSS போன்ற சித்தாந்தம் உள்ள இயக்கங்களை அகற்ற முடியும். ஆகவே எங்களுடைய கட்சியுடைய கொள்கை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி.
இதை சொல்லுவதற்கு என்ன தவறு இருக்கிறது? இது கேள்வியே எழாத. இல்ல தவறுன்னு சொல்லல. இப்ப 57 ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்ப யார்கிட்ட ஏமாந்ததாக நீங்க குறிப்பிடுறீங்க? 57 ஆண்டுகளாக அதிகாரத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் இல்லை. எங்க தோழர்கள் எல்லாம் ஒரு மாவட்டத்திலும் போகும்போது செயல் வீரர்கள் கூட்டத்தில என்ன சொல்லுகிறார்? கிராமம் முதல் வட்டாரம், நகரம், மாவட்டம் எல்லாம் எங்களுக்கு மரியாதை இல்ல, எங்களை எந்த கூட்டணிக்கு போனாலும் உரிய அங்கீகாரம் இல்லைன்றாங்க. அப்ப அங்கீகாரம் வரணும்னா 57 ஆண்டுகளா ஆட்சியை நாங்கள் இழந்திருக்கோம். கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். யாரு மீது குதிரை சவாரி செய்யக்கூடாது. எங்களுடைய கட்டமைப்பு வலிமையாக இருந்தால் எங்களை தேடி வருவார்கள். அந்த ஒரே ஒற்றை சொல்லில் தான் கட்டமைப்பை வலிமை பெற வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் என்ற நோக்கத்தோடு ஒரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம். புதிய நிர்வாகிகளை நியமிக்க போகிறோம். புதிய ரத்தம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பாய்ச்ச போகிறோம். இந்த அடிப்படையில தான் எங்களுடைய கூட்டங்கள் ஒரு மாவட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கிருஷ்ணகிரி, இன்று காலை தருமபுரி, இன்று மாலை சேலம், நாளை கொங்கு மண்டலங்களில கூட்டங்களை நடத்த இருக்கிறோம். எங்க கட்சியுடைய கொள்கை சொல்லுங்கம்மா. எங்களுடைய கட்சிக்குடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய கனவு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. இந்த கனவை நோக்கின பயணத்துல அதுல ஒரு கூட்டணி ஆட்சி, இப்ப குதிரை சவாரி வேண்டாம் அப்படின்னு சொல்றதன் அடிப்படையில இந்த கேள்வி கேட்கிறேன். அப்போ திமுக கூட கூட்டணி முறிவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் அதை காங்கிரஸ் பரிசீலிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்களா? நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், நாங்களும் ரொம்ப வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, உண்மையான தோழமை இருக்கு எங்களுக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் அது யாரு சாதகமா இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா இருக்கும். நாங்க வலிமை பெற வேண்டுமா, வலிமை பெறுவதை இழக்க வேண்டுமான்ற கேள்வி எழுது. அப்ப நாங்க வலிமை பெற வேண்டுமா, பாஜக வலிமை பெற வேண்டுமா? நாங்க வலிமை பெற வேண்டுமா, அதிமுக வலிமை பெற வேண்டுமா? நாங்கள் வலிமை பெற வேண்டுமா, காங்கிரஸ் பேரியக்கம் பாமக வலிமை பெற வேண்டுமா? அப்ப யார் வலிமை பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்? காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும், வலிமையை கொடுக்கும். எங்களுடைய தோழமைகள் வலிமையோடு காங்கிரஸா என்ற கேள்வி வந்தா நிச்சயமாக காங்கிரஸ் திமுக தேர்வு செய்யும். ஆனா திமுகவா காங்கிரஸா என்ற கேள்வி வந்தா யாரை தேர்வு செய்வாங்க? திமுக இல்லங்க. திமுக அவங்க கட்சிக்கு கொள்கை, கோட்பாடு, அவங்களுக்கு திராவிட மாடல் எல்லாம் இருக்கு. எங்களுடைய கட்சிக்கு கொள்கை, கோட்பாடு, எங்களுடைய மாடல் பெருந்தலைவர் காமராஜருடைய மாடல். இதையும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. மக்கள் தான் தீர்மானிக்கும், இயற்கை தான் தீர்மானிக்கும். எங்களுடைய தோழமை உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கம். அதுக்கு ஒரு படி மேல போக சொன்னா எங்க தலைவர் ராகுல் காந்திக்கும் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் ஒரு உண்மையான தோழமை, அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. இதையும் நான் கலந்து பார்க்க கூடாது. எப்பெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ, எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருகிறதோ, அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் வலிமையாக அதை எதிர்க்கும். பாசிச சக்திகளை அகற்றுவதற்கு தோளோடு தோள் கொடுத்து எங்க 2 இயக்கங்களும் நிற்கும். அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. நன்றி.